ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசம் சாதம் வைக்க போகிறோம். 2 தக்காளி எடுத்துருக்கோம். புளி தேவையான அளவு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கிறோம். புளியை ஊற வச்சு இதுக்கு தேவையான பொருள் வெள்ளைப்பூடு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை போட்டு தனியாக இதை அரைச்சி எடுத்துக்கணும். 2 தக்காளி, கொத்தமல்லி அதிகமாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம புளியை ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சுருக்கோம். அங்கே நம்ம போய் அரைச்சிட்டு வரலாம். வச்சாச்சு. அடுத்து கடாயில் எண்ணெயை ஊற்றி அதை ஊற்றி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை தூக்கி கொட்டிடணும். பக்கம் தக்காளி அரைக்க போகிறேன். தக்காளியை அரைச்சாச்சு, மைண்டூட் பேஸ்ட்டை அரைச்சாச்சு. தூக்கி இதை கொட்டிடலாம். அதில் ஊற்றிடலாம். அடுப்புங்க ரசம் மரம் கட்டிடுச்சு. ரசம் ரெடி.